அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த புக்குடைய பேர் பார்த்திங்கன்னா பறந்து திரியும் ஆடு. இந்த புக்கை யார் எழுதியிருக்கா, இந்த புக்கில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நாம் எந்த புக் பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு சின்ன கதை புக்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த புக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. நான் இந்த மாதிரியான தமிழ் சிறுகதைன்னு சொல்கிறதா, அது எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அவங்களுடைய எழுத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய எழுத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் அவர்களுடைய புக்கெல்லாம் வாங்கலான்னு நான் ட்ரை பண்ணப்போ நிறைய புக்ஸ் எனக்கு ரொம்பவே நிறைய கம்மி விலையில் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் இந்த புக்கு வாங்கினேன். எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் இந்த புக்கை நான் படிக்க தொடங்கினேன். தொடங்கும் போது பார்த்திங்கன்னா, இது கிட்ஸுக்கான புக்கா பெரியவங்களுக்கான புக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சீரார் நாவல்னு இருக்கவுமே தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, ஓகே பிள்ளைங்களுக்குள்ள புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் படிக்க தொடங்க ஆரம்பித்தேன். அவங்களுடைய எழுத்து ரொம்ப இயல்பாக இருந்தது. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறத நிறையா கேட்டிருக்கேன் யூடியூப்பில். ஸோ அவங்க எழுத்தை நான் படிக்கும் போது எனக்கு அவங்க இப்போ வாசித்து காட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த புத்தகம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது ஒரு கதை புத்தகம். இதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே நிச்சயமாக நம்மளோட மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான். இது ஒரு சின்ன புத்தகம், இதில் இருக்கக்கூடியதெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு நீங்கள் நினைக்கலாம். வாழ்க்கையை அனுபவத்தின் மூலியமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சின்ன விஷயம் கூட அழகான பாடமாக தான் தெரியும். வெறும்னே 79 பேஜ் இல்லைன்னா ஒரு 80 பக்கங்களை கொண்ட அழகான ஒரு குட்டி நாவல்னு சொல்லலாம். இந்த புக் படிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு தடவை நான் என்னோட குழந்தைக்கு படித்து காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த கண்ணு தெரியாத ஒரு ட்விங் அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்குட்டியோட அழகான பேச்சு, சாமர்த்தியமான ஒரு நடத்தை, அது யார்கிட்டேருந்து படிப்பு கற்றுக்குச்சு, அந்த படிப்பினைகள் எல்லாமே எக்கர் அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்ப்பவர்கிட்ட, தன்னுடைய அது மேய்க்கிற ஒரு எக்கர்கிட்ட தான் கற்றுக்குச்சு. இந்த எக்கர் அப்படிங்கிற ஒரு மனிதன் சிறந்த மனிதராகவும், இந்த உலகத்தை பற்றி நான் ரொம்ப கவலை இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் திகழ்கிறாரு. இந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா சொல்லி கொடுத்த கதையையும் எக்கர் சொன்ன விஷயங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு, இந்த கண்ணு தெரியாத ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போகும்போது இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்குது. தான் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் அந்த இடத்துல விட்டுட்டு வருது, ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கோமா? நம்ம கற்றுக்கிட்டோம் நம்ம நிறைய விஷயத்த சொல்கிறோம், அவ்வளோதான் நம்மளுடைய கற்றுக்கிட்டதோடைய அர்த்தமானு கேட்டால் இல்லை. நிறைய அனுபவங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் மனிதர்களை பற்றி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மனிதர்களை சபையில் நம்ம ஏசுகிறதோ, ஒரு மனிதர் நமக்கு நடந்துக்கிறத பற்றி நம்ம திட்டுறதுல தான் நம்ம இருக்கோம் தவிர, எல்லாத்துக்குமே ஒரு தன்மை இருக்குது. பாறை இருக்குன்னா அந்த பாறைக்கு தன்மை இருக்குது, வானவிலுக்கு ஒரு தன்மை இருக்குது, சூரியனுக்கு ஒரு தன்மை இருக்குது, மலைக்கு ஒரு தன்மை இருக்குது, அருவிக்கு ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி, மரத்துக்கும் ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லி இதில் நம்ம பார்க்க முடியுது. அழகான இந்த ஒரு சின்ன சிறுவர் நாவலில் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் நிறைய படிப்பினை இருக்குது. இதுக்கு மேலே இந்த புத்தகத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. வெறும்னே 100 ரூபாய் மட்டும்தான் அந்த புத்தகம். கண்டிப்பாக ஒரு 80 பக்கங்களை ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்திலே படித்து முடிச்சிடலாம். நிதானமாக படிச்சிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த புக்குடைய லிங்க் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் வாங்கி வாசிக்க வைங்க. என்ன புரிஞ்சிச்சுன்னு கேளுங்க, வாசித்து வச்சுட்டு அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சிச்சுன்னு கேளுங்க. எனக்கு இந்த ட்விங் அப்படிங்கிற ஆட்டுக்குட்டி ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அதனால் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த புக் படிச்சுட்டு கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.